காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டுல சாந்தி கிடைக்கிறதுக்குன்னா மன நிம்மதி, அதாவது வீட்டுல சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், எந்த மாதிரி மந்திரம் ஜெபிக்கணும்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ உங்களை முதல்ல வந்து சேர்றதுக்கு கீழே காண பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அதாவது நம்ம ஓரோ ஆளுகளுமே நினைக்கிறது வந்து நமக்கு சந்தோஷம், சமாதானம் இதுதான் நம்ம குடும்பத்துல தேவைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ சில குடும்பத்துல வந்து ஒருபாடு காரணங்களால் அது தடை வரலாம். வீட்டுல தீய சக்தி உள்ளதுனால நெகட்டிவ் எனர்ஜி, அதான் சொல்றேன், நெகட்டிவ் எனர்ஜி. சில வீட்டுல வந்து சில ஆளுங்க நம்ம சொல்றத நல்லபடியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம நல்லதுக்கு சொல்லுவோம், அது கெட்டதா எடுத்துக்குவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பசங்க இல்லைன்னா குழந்தைங்க, அண்ணன் தம்பி யாரோ ஆகட்டும், அவங்க வரமாட்டாங்க. அப்படி ஒருபாடு காரணங்களால நம்ம நினைக்கிற காரியங்கள் இல்ல நம்ம நம்ம விசாரிக்கிற மாதிரி அந்த குடும்பம் போகாது. அப்போ என்னால அந்த வீட்டுல குடும்ப நாதனுக்கும் ஆகட்டும் இல்லைன்னா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வராம இருக்கு. அந்த பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் ஆகட்டும், நீ ஜாதகத்தால் உள்ளதா இருந்தாலும் சரி, தீய சக்திகளால் உள்ளதா இருந்தாலும் சரி, நீ தொழிலா இருந்தாலும், தொழில் மேഖലയോ இல்லைன்னா யாராவது நோய் எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி உடைத்து கொண்டு நமக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், என்னைக்கு சந்தோஷம் நம்ம வீட்டுல இருக்கணும், தெய்வீகமான ஒரு கடாட்சம் நம்ம வீட்டுல வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மந்திரத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் சின்ன மந்திரம் தான், யாருக்கு வேணாலும் ஜெபம் பண்ணலாம். இந்த மந்திரம் ஜபிச்சு வர்றதுனால ஒரு ஒரு கெட்ட சக்தியும் வராது. ஆனா அது ஜெபிச்சு அந்த உரு ஏத்தி இருக்கணும். இல்லாம ஒரு தடவையோ ரெண்டு தடவோ, இந்த மந்திரம் இல்லை ஏது மந்திரம் வந்ததுனாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னா அது மந்திரம் ஆகாது. அது உருவேத்தி அது கருவா உருவாகணும்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு 10,000 இருந்தாலும் ஜெபிச்சாச்சும் இந்த மந்திரத்துக்கு சரிக்க பவரே கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். அப்ப எளிய மந்திரம் தான். இந்த வீட்டுல யாருக்கு வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஒரு குத்துவிளக்கு எடுத்து அதுல நெய் போட்டு கிழக்கு வசமா, கிழக்கு வசம் பார்த்து இருக்கணும். அங்க விளக்கு வச்சு நம்ம கிழக்கு வசம் பார்த்து இருந்து ஜெபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 108 வச்சு ஜெபம் பண்ணலாம், இல்லைன்னா 1008 வச்சு ஜெபம் பண்ணலாம். காலையில சூரிய உதய சமயத்துல இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி வர்றது கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மந்திரம் வந்து சின்ன மந்திரம் தான், ஒருபாடு பெரிய மந்திரம் எல்லாம் கிடையாது. ஓம் கோபீஜன வல்லபாய ஸ்வாஹா, ஓம் கோபீஜன வல்லபாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்க கண்டினியூவா நீங்க ஜெபிச்சு வரணும். இது ஒரு நாள் 2 நாள் ஜெபிச்சாலும் உங்களுக்கு அதோட குணம் கிடைக்காது. நீங்க வந்து ஒரு 21 நாளைக்கு நீங்க ஜெபம் பண்ணும்போது அதோட பலனே கிடைக்கும். அப்போ ஒன்னா 108 வச்சு ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா 1008, உங்களுடைய இஷ்டம் மாதிரி நீங்க பண்ணுங்க. இதுக்கு வந்து துளசி மாலை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்படிக மாலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கண்டினியூவா நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதை ஒரு நாள் பண்ணி 2 நாள் பண்ணி பலன் கிடைக்கலன்னு விட்டுறாதீங்க. ஒரு 21 நாள் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா அது மாற்றம் கிடைக்கும். ஆனா 21 நாள் நிறுத்தாதீங்க, 41 நாள் ஜெபம் பண்ணுங்க. ஆனா 21 நாள் வரும்பளைக்குமே அது மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி பண்ணுங்க, உங்க வீட்டுல சந்தோஷம் சமாதானம் கண்டிப்பா இருக்கும். ஒரு நிலைப்படுத்திட்டு மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆதியம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டென்ஷன் வரலாம். அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மந்திரம் வராது. மீன்ஸ் ஒரு ஃப்ளோ கிடைக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். அது ஒரு 5 நாள் 6 நாள் கழிய அந்த மந்திரம் கரெக்டா செட்டா வரும். பின்ன நீங்க கண்ணு மூடி இருந்தாலே அந்த தியானம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கும். அப்ப நீங்க முதல்ல ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு நிலையில இருந்து ஒரு 3 தடவை மூச்சு இழுத்து விடுறது, சரிங்களா? மூச்சு மேலே இழுத்து கீழே விடுறது. அன்னிட்டு நீங்க இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வீட்டுல சாந்தி சமாதானம், இந்த தொல்லைகள் எல்லாம் போய் சாந்தி சமாதானம் கிடைக்கும். தப்பான தொல்லைகள் அதெல்லாமே மாறிவிடும்னு தான் நான் சொல்றேன். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த மந்திரம் மறக்காதீங்க. ஓம் கோபீஜன பல்லவாய சுவஹா, இதுதான் மந்திரம். ரொம்ப நன்றி.